ஓம் நம சிவாய திருச்சிம்பலம். கைலாயம் சிவசக்தி அடிவர் சிவஞானி சிவச்சந்திரன் ஞானத்தில் கைலாயம் சிவசக்தி அருளும் அற்புதங்களும் அண்டரகசியங்களும் சிவலீலமாகும். மதம் மதம் என்று ஒவ்வொரு மனிதர்களுமே மதம் பிடித்து கொண்டு ஆடுகிறார்கள். என் மதம், உன் மதம், அவன் மதம், அதாவது இந்து மதம், கிறிஸ்டின் மதம், முஸ்லீம் மதம் என்றெல்லாம் எல்லாம் தன் மதம் மட்டும்தான் உயர்ந்தது, தன் மதம் மட்டும்தான் சிறந்தது, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மதம் என்ற வார்த்தைக்கு உண்டான பொருளே என்னவென்றால் மற்றவர்களை அழிக்கக்கூடியவை என்று பொருளாகும். ஒரு யானைக்கு மதம் பிடித்தால் அது மற்ற மிருகங்களெல்லாம் அழித்துவிடும். அந்த மதம் பிடித்த யானையின் முன்பு எந்த மிருகங்கள் இருந்தாலும் சரி, மரம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அழித்து நாசமாக்கிவிடும். அதே போன்று மனிதர்கள் மற்றவர்களை அழிக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு பிடிப்பது குளவெறி. அந்த குளவெறி பிடித்தால் மற்றவர்களை அழித்து விடுவார்கள். மனிதர்களுக்கு மிகுந்த சினம் கொண்டு மற்றவர்களை அழிப்பதற்கு பெயர் குளவெறி. யானைகளுக்கு மிகுந்த சினம் மற்றவர்களை அழிப்பதற்கு பொருள் மதம் என்று சொல்வார்கள். இதுதான் பொருளே. ஆனால் மதம் என்ற வார்த்தைக்கு பொருளே தெரியாமல் உலகிலே அனைவர்களுமே, ஒருவர் அல்ல அனைவர்களுமே ஆட்டுவிட்டு என்றால் என் மதம் பெருசு, உன் மதம் பெருது, என் ஜாதி பெருசு, உன் ஜாதி பெருது, நான் உயர்ந்தவன், நான் உயர்ந்த ஜாதி. யாரடா உயர்ந்தவன், யாரடா உயர்ந்த ஜாதி? எவன் ஒருவன் சுயநலம் அல்லாமல் அயலாருக்கு அறம் செய்கிறானோ அவனே உயர்ந்தவன். அவனே அரண் திருடைய தொழுவருக்கு அருகதை உடையவன். அவனே அரணின் அகம்தனிலே உறைந்து மீண்டும் யுகங்களிலே அம்மையப்பன் அவனை மீண்டும் ஒரு மனிதனாக படைத்து அவனை நல்ல ஒரு அறம் செய்யும் ஆற்றலையும் கொடுத்து அறந்துடைய தொழக்கூடிய அந்த ஞானத்தையும் கொடுத்து அயலாருக்கு அம்மையப்பனின் அருளை போதிக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் கொடுத்து அவனை 7 ஜென்மங்களும் அதாவது 7 ஜென்மங்கள் மனிதனுக்கு, அதை அந்த ஒவ்வொரு ஜென்மங்களும் முடித்து விட்ட பிறகு அந்த 7 ஜென்மம் முடித்த பிறகு யுகங்களாகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கும். அப்படின்ற பொழுது அந்த ஒவ்வொரு யுகங்களிலுமே மனிதனை படைத்துக்கொண்டே இருப்பார். மனிதனுக்கு 7 ஜென்மங்கள் என்பது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த ஜென்மம் முதலிலே இறைவன் படைத்தான் என்றால் அவன் இந்த ஜென்மம் முடித்துவிட்டு அடுத்த ஜென்மம் பிறப்பான், அடுத்த ஜென்மம் இப்படி 7 ஜென்மம் பிறக்கும். புரியுதா? இப்படி 7 ஜென்மங்கள் இருக்கும். அதுக்கு அவனை நல்லவனை மீண்டும் படைத்துட்டே இருக்கான் என் அம்மையப்பன். ஆனால் கொடியவன் 6 அறிவை ஆண்டன் படைக்கின்றான். அயலாருக்கு அறம் செய்து அரண்தொழிலை தொண்டு செய்து அம்மையப்பனாக முறையென்று. ஆனால் மனிதனோ 6 அறிவை வைத்து அயலாரை கெடுப்பது, ஏமாற்றுவது, பெற்ற தாய் தந்தையை மனைவியோட காமத்தில் அடிமையாகிவிட்டு மனைவியை பார்த்தாக்க உயர்வாக நினைத்து கொண்டு, இல்லை என்றால் மனைவி தன்னோடு உடன் சேர்த்து கொள்ள மாட்டாள் படுக்கையறை என்று மனைவி சொல்வதை மட்டும் கேட்பது, மனைவியோட தாய் தந்தை உடன் பிறந்தவர்களை மட்டும் தன் இல்லத்திலே வைத்துக் கொள்வது, தன் தாய் தந்தை சம்பாதித்ததையும் தான் சம்பாதித்ததையும் மனைவியோட குடும்பமெல்லாம் சாப்பிடும். கணவனுடைய பார்த்தாக்க அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள், அம்மா அப்பா யாருமே சாப்பிட விட மாட்டால் வருகின்றவள் மனைவியாக வருவர். இப்படி என்றால் அப்படியெல்லாம் பாவம் செய்கிறார்கள் அந்த கணவனும் மனைவியும். அவர்களெல்லாம் கொடியவர்கள். சொல்லுங்கள், இவரெல்லாம் மதம் பிடித்து கொண்டு ஆடுகிறார்கள். எனவே தான் அவர்கள் அழித்து விடுகின்றான் என் அம்மையப்பன். புரிகிறதா? அதனால் மதம் என்ற வார்த்தையின் பொருள் மற்றவர்கள் அழிப்பதற்கு பிடிப்பதுதான் மதம். அது எல்லோருமே என்னுடைய மதம் என்று சொல்கிறார்கள். மதம் அல்ல. மதம் என்று சொல்வர்கள் தனக்கு மதம் பிடித்து கொண்டு ஆடுகிறார்கள் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு. அது அல்ல. ஜாதி என்றாலும் அப்படித்தான். என் ஜாதி, உன் ஜாதி பெறுது, யார் ஜாதி பெறுது, எவன் ஜாதி பெருசு என்று சொல்ல முடியும்? சொல்லுங்கள். எனவே எந்த ஜாதியும் உயர்ந்ததல்ல. எவன் ஒருவன் நல்லவனாக இருந்து அம்மையப்பன் தொழில் தொண்டு செய்கிறானோ அவனே உயர்ந்தவன். எவன் ஒருவன் அயலாருக்கு அறம் செய்கிறானோ அவனே உயர்ந்தவன். புரிகிறதா? அது அல்லாமல் மதம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது மதம் என்பது இல்லை. அனைவருமே மனித இனம். மனித இனம், விலங்கினம், தாவர இனம், 3 இனங்கள் தான் இருக்கிறது. மதம் அல்ல. யாருக்கு எந்த மொழியை பிடிக்கிறதோ அதை பேசுங்கள். யாருக்கு என்ன உணவு உட்கொள்ள பிடிக்கிறதோ அதை உட்கொள்ளுங்கள். எங்கெங்கே ஒரு மனிதன் பிறக்கின்றானோ அந்த இடத்துல அந்த சாயலுக்கு உண்டான இறைவனுடைய தெய்வ வடிவங்கள் இருக்கிறது, அவதாரங்கள் இருக்கிறது. அந்த அவதாரத்தை வழிபட்டு கொண்டு போங்கள். அப்படி இருக்கல ஏன் மனிதனை ஒருவனை பார்த்தாக்க நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள். அப்படியெல்லாம் பேசுவதே தப்பு. அதனால தான் நிறைய குடும்பங்கள் அழிந்து விடுகிறது.
இப்போ ஜாதி உயர்ந்தது என்று சொல்கிறார்கள். எந்த ஜாதி உயர்ந்தது, எந்த ஜாதி தாழ்ந்தது சொல்லுங்கள். அதாவது வந்து வரலாற்றில் இருக்கக்கூடியதை வந்து பார்த்தால், இப்போ ஒரு பையன் வந்து வெட்டியான், அவனை கேவலமாக பேசுகிறார்கள். அவன் வந்து பார்த்தால் வந்து அவன்தான் குழி வெட்ட வேண்டும், அவன்தான் புதைக்க வேண்டும், அவன்தான் எரிக்க வேண்டும். அவன் இல்லாவிட்டால் எப்படி இறந்த வீட்டிலே அவரவர்களே குழி தோண்டி கொண்டு போய் புதைச்சிக் கொள்வார்களா? அவரை எரித்துக் கொள்வார்களா? சுடுகாட்டிலே போன பிறகு அந்த கொல்லியை வைப்பதற்கு முன்பாக சாவுக்கு வந்தவுடனே சென்று விடுகிறார்கள். சுடுகாட்டுக்கு செல்லும் போதே பாதி பேர் சென்று விடுகிறார்கள், மாலை போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அதிலே வந்து அடியிடமே ஒருவன் கேட்டு விட்டான், என்னுடைய அப்பாவோட சாவுக்கு வந்து விட்டு அவனை பேசியெல்லாம் நன்றாக அவனெல்லாம் பேச்சு விட்டு இருந்தேன், அப்புறம் மாலை போட்டுவிட்டு வந்தான். அதெல்லாம் பேசுவதற்கு கேவலமாக இருக்கிறது. சாவுக்கு வந்து அவனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று சொல்கிறான் அடியரிடமே. காரியம் முடியும் வரை என்னிடம் பேசவில்லை. அவன் காரியம் முடிந்த பிறகு நான் சென்னைக்கு வந்த பிறகு கேட்கின்றான், காரியம் முடிந்து விட்டதா என்று. நான் சொன்னேன், காரியம் வந்தவர்களுக்கெல்லாம், சாவுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் காரியம் தெரியும் என்று சொன்னேன். நீ சாவுக்கு வந்தாயா என்று சொன்னேன். என்ன அப்படி கேட்குறேன்? சாவுக்கு வந்தேன், உங்கள் வீட்டில் பேச்சு வந்தேன்னா. அப்போ சாவுக்கு வந்துருந்தா காரியம் தெரியுமேன்னு சொன்னேன். இவன் சாவுக்கு வந்துட்டு உடனே போயிட்டான். இவன் வரவெல்லாம் மாலை போட்டு போயிட்டான். எவன் வந்து பார்த்தா பணத்துக்கு எரிக்கிறவன். இப்படிலாம் கேவலமான ஜென்மங்களாக இருக்குது, புரியுதுங்களா? என்ன பண்ண என்கிட்டே வந்து சாவுக்கு மரியாதை கொடுக்கலாம் சொல்கிறானுங்க. இறந்தவன் வந்து இறந்தவனை எண்ணி இயங்குகின்றான், பிள்ளையும் மகனும் தாயும் தந்தையும் உற்றாரும் உறவினர்களும். ஆனால் வருண் சொல்லுகின்றான் அவனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று. இதற்கு என்னவென்று சொல்வது? அப்பேற்பட்ட பாமர மூடர்களும் இருக்கின்றார்கள். எனவே அப்படி இருக்கிறது ஐயா. எனவே எவனொருவன் பறைவன் என்று சொல்கிறானோ அவனெல்லாம் பார்த்தால் பறைவன் என்று இல்லை என்றால் குழியை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, புதைக்க முடியாது. இறந்த வீட்டிலே அவரவர்களா புதைத்துக் கொள்வார்களா, எரித்துக் கொள்வார்களா? அப்படி என்றால் அவன் எப்படி தாழ்ந்த ஜாதியாக முடியும்? உயர்ந்த ஜாதி என்று கூறுகின்ற உன்னையே எரித்து உன்னுடைய கடன் காரியங்களை அனைத்து இறுதி கடன்களாக முடிப்பவன் அவனல்லவா? அப்படி என்றால் அவனல்லவா உன்னை விட உயர்ந்தவன்? அந்த பறையனல்லவா உன்னோட பெரியவன்? அந்த பறையன்தானே ஹிஸ்ட்ரியிலே வந்து அவன் வந்து ஹரிச்சந்திரனாகவும் தொண்டு செய்திருக்கின்றான். பிறகாக வந்து அந்த வெட்டியான் என்பவனே இறைவனாக இருக்கின்றான் அல்லவா? நாவிதன் என்றால் அந்த முடிவெட்டுபவன் அவன் இல்லை என்றால் எப்படி நீ சுடுகாட்டிலே மொட்டடிப்பாய்? இறந்த பிறகு எப்படி உனக்கு காரியம் செய்வாய்? நீயே உனக்கு மொட்டை எடுத்துக் கொள்வாயா? உன் காரியம் தீருமா? உன் கருமம் தீருமா? சொல்லுங்கள். அவனை வந்து முடிவெட்டவன் கேவலமாக எண்ணுகிறாய். முடியெல்லாம் வெட்டி தொங்கி உனக்கு பேய் மாதிரி ஆகிவிடுவாய் முடிவெட்டவன் இல்லை என்றால். அந்த முடிவெட்டவன் இருந்தால் தான் உனக்கு மொட்டை எடுத்து காரியமே செய்ய முடியும். அப்படி இருக்கல அவனை எப்படி கேவலமாக முடியும்? அவனை எப்படி தாழ்ந்த ஜாதி ஆக முடியும்? வண்ணானை வந்து வண்ணான் கேவலம். வண்ணாங்க வண்ணா ஜாதிங்க. என்னடா வண்ணான் ஜாதி? யாரா வண்ணான்? வண்ணானா விளக்கணா தெரியுமா? அவன் தாண்டா திரு வண்ணான். அவன் தாண்டா திரு வண்ணாமலை மீது அமர்ந்தலாட்சி புரிவன் தாண்டா திரு வண்ணாமலையாளும் அண்ணாமலையான். புரியுதா? அந்த திரு வண்ணான் கிட்ட போயிட்டு எப்படின்னா வண்ணாமலையில் போயிட்டு உட்காந்துட்டு தீபத்தை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுறது, அரகரா மகாதேவா சம்பவ மகாதேவான்றது. என் பொண்டாட்டி படிக்க, என் பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் படிக்கணும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்லாம் வேண்டியே அந்த திரு வண்ணாங்கிட்ட போயிட்டு அந்த வண்ணான் தாண்டா சிவன். அந்த வண்ணான் தாண்டா மனிதனுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய அழுக்கையும் அந்த மானினுடைய அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் அகற்றுவன் தானடா அந்த வண்ணான். அந்த வண்ணான் தாடா மானினனாக வந்து மனிதனுடைய ஆடையில் உள்ள அழுக்கையும் அகற்றுகின்றான். அந்த திருவண்ணாமலை ஆளும் அண்ணாமலையான் சொல். அவன் தாடா வண்ணான். அவன் எப்படியடா உனக்கு வந்து தாழ்ந்த ஜாதியாக முடியும்? அந்த வண்ணான் இல்லாவிட்டால் நீ வந்து சுடுகாட்டுக்கு போகின்ற வேளையிலே வந்து அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போகின்ற போது அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போவர்கள் வந்து நடந்து போவதற்காக துணியை போட்டுக்கொண்டே போவார்கள் வண்ணான்கள்லாம். அது ஏன் தெரியுமா? சொல்லுங்கள். அந்த வண்ணான் என்பவன் வந்து அந்த அந்த மனிதன் வாழ்கின்ற போது ஏதாவது பாவம் செஞ்சிருப்பான். போகும்போதாவது வந்து ஓம் நம சிவாய